கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய சீரீஸ் பேசலான்னு யோசித்தேன். ஸோ இன்றைக்கு நான் ஆரம்பிக்க போகிற ஒரு புதிய சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் ஃபேமிலிஸ்க்காக பேசுகிறது கொஞ்சம் முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஐம் கோனா டாக் அபவுட் த சீரீஸ் சேவ் யோர் மேரேஜ், உங்கள் திருமண வாழ்வை காப்பாற்றுங்கள் அப்படின்னு பேசப்போம். எதை காப்பாற்றணும் அப்படின்னா, ஆபத்தில் இருக்கிறது தான் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். வசதியாக உட்காந்துருக்கவங்கள காப்பாற்றுறதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஒரு வீடு பற்றி எரியுது அப்படின்னா அந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். அநேக வேளை குடும்பங்களுடைய பிரச்சனை என்னன்னா, வெளியில் எரிய மாதிரியே தெரியாது, ஆனால் உள்ளே என்ன பண்ணோம், எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெளியில் உடஞ்ச மாதிரியே தெரியாது, உள்ளே என்ன பண்ணோம், உடஞ்சிட்டு இருக்கோம். வெளியே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் உள்ளே அநேக விதத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமைகள் அநேக குடும்பங்கள் உண்டு. குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எப்பொழுதுமே முதல் நாளே வெளிப்படையாக எப்போவுமே தெரியவே தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை நாள்பட அது என்ன செய்யும்னா, காலம் தாழ்ந்தாலும் அது ஒரு நாள் வெளியே வரும். வெளியே கொண்டு வரப்படாத ரகசியம் என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியரங்கமாகும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு முறை நம்ம சபையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தாயார், அவங்களுக்கு 65 வயசு. ஒரு நாள் அவர்களை வீடு சந்திப்புக்காக ஊழியர்கள் சென்றிருக்கும் போது அந்த அம்மா ஊழியர்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், நான் என் கணவரை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு 65 வயசு, ஏற்கனவே 3 பேர பிள்ளைங்க இருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். இதை போய் கேட்ட ஊழியர்களெல்லாம் நடுங்கி போனார்கள். 65 வயசுல விவாகரத்தா, என்னம்மா உங்க பிரச்சனை அப்படின்னு. ஏதாவது சண்டை நடந்துச்சா 40 வருஷமா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன், பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. 40 வருஷமா வெளியே தெரியவே இல்லை. இந்த அம்மா நல்ல ஒரு மனைவியாக, தாயாக, பாட்டியாக இங்கே நல்ல பிரகாச தோற்றம் அளித்தார்கள். ஆனால் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, 40 வருஷ போராட்டம் 65 வயதிலே வெளியரங்கமானது. இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை தாத்தா பாட்டி இந்த நிலைமையில் இருக்காங்களோ, எத்தனை கணவன் மனைவி இந்த நிலைமையில் இருக்காங்களோ நமக்கு தெரியாது. ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கவங்க கூட ஏதோ தோற்றத்துக்குன்னு மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் பாஸ்டர், உண்மையாக என்ன நிலைமைன்னு வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் டுடே we are going to talk on a series called Save Your Marriage. நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள். குடும்பத்தை நிறுவினவர் கர்த்தர். குடும்பம் உடைவதை அவர் விரும்புகிறதில்லை. குடும்பத்தை சேர்க்கவும் அதை பலப்படுத்தவும் ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். குடும்ப உறவுகள் உடைந்து போவதிலிருந்து நம்முடைய குடும்பத்தை மீட்டெடுக்க, காப்பாற்ற முதலாவது காரியம் நாம் கவனிக்க வேண்டியது, முக்கியம் செலுத்த வேண்டிய இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம கவனிக்க போகிறது என்னன்னா, கம்யூனிகேஷன். எல்லாரும் சொல்லுங்க, என்னது கம்யூனிகேஷன் அப்படின்றது? ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது, பேசுவது, மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்வது, அதான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன், பேச்சாற்றல் அப்படின்றது மனித குலத்திற்கே ஆண்டவர் தனிப்பட்ட விதமாய் முக்கியமாய் கொடுத்த ஒரு விசேஷ திறன். இந்த உலகத்தில் நம்மை போல அநேக ஜீவராசிகள் வாழுகிறது. நூற்றுக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான வகையான ஜீவராசிகள் வாழுகிறது. ஒரு ஜீவராசி கூட நாம பேசுறபடி பேசுறதுக்கு திறன் அதுக்கு இல்லவே இல்லை, இல்லையா? நம்மால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மால நம்முடைய எண்ணங்களை ஒரு பாஷையோடு கலந்து வார்த்தைகளாக சொல்லி, அதை நாம் கவிதையாக எழுதி, அதை கோப கடிதமாக எழுதி, வேணுமானால் டெக்ஸ்ட் போட்டு, இப்பொழுது சமீபத்தில் ஈமோஜி கூட அனுப்பி நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா கோபதாபங்களும் என்ன செய்ய முடியும், வெளியே காட்ட முடியும். ஆனால் அந்த நாயை பாருங்க, கோபம் வந்தாலும் குலைக்கணும், சந்தோஷம் வந்தாலும் குலைக்கணும், அதை தவிர வேற ஒரு பாஷை அதுக்கு கிடையாது. மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு எந்த பாஷையுமே கிடையாது. எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது எந்த பாஷையுமே அது கிடையாது. அது தமிழ் பேசிக்கிட்டே வர தமிழ் குழந்தை, தெலுங்கு பேசிய தெலுங்கு குழந்தை என்றெல்லாம் சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கும் போது அதுக்கு பாஷையே கிடையாது. அது பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறகுது. அது யூனிவர்சல் லாங்குவேஜ்.
அது உலகம் முழுவதும் எல்லா குழந்தையும் ஒரே போலதான் அழுகிறது. அமெரிக்காவில் இருக்க குழந்தை வித்தியாசமா அழுகிறது இல்லை, ஒயின்னு அழுகிறது இல்லை, நம்மால் ஓன்னு அழுகிறது இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் அழுவும். ஆனா இந்த குழந்தை எந்த ஊர்ல பிறந்தாலும் யாருக்கு பிறந்தாலும் எந்த பாஷையும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் யாருக்கு தான் இருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், இந்த உலகத்துல இதுவரைக்கும் கணக்கெடுத்தபடி மனுஷன் பேசுற பாஷைகள் எவ்வளவு தெரியுமாங்க? எத்தனை பாஷை உலகத்துல பேசுறாங்க தெரியுமா? 6500 பாஷைகள் உலகத்தில் இருக்கிறது. பிரமிப்பா இருக்கா உங்களுக்கு? 6500 ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. இந்த 6500 பாஷைகள்ல ஒரு மனுஷனால எவ்வளவு அதிகமான பாஷைகளை பேச முடியும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் ஜயிட் ஃபாஸா அப்படின்னு லைபீரியாவில் பிறந்த ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இன்னைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலகத்திலே அதிகமான பாஷைகளை பேசுகிறவர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அந்த ஒரு மனுஷன் அவர் பேசக்கூடிய பாஷைகளின் எண்ணிக்கை 58 லாங்குவேஜஸ் படிச்சிருக்கிறார். பாலிகிளாட்னு சொல்லுவாங்க. 58 பாஷைகளை அவரால் வாசிக்க முடியுமா, பேச முடியுமா, அவ்வளவு திறன் பெற்றிருக்கிறார். நம்ம ஒரு பாஷை பேசுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. இதை கேட்டோடனே சில பேர், பாஸ்டர் நாங்கள் தமிழில் மட்டும்தான் பேசுவோம், தமிழில் பேசியே சண்டை ஓயலை, 58 மொழியில் பேசுகிறான், எங்கள் நிலைமை என்னன்னு யோசிக்கிறாங்க இல்லையா? இந்த பாஷைகளை பேசி நம்முடைய கருத்துக்களை வெளியே சொல்ற திறன் நமக்கு இருந்தாலும், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஜீவனும் மரணமும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம பேசுற திறன் நமக்கு இருக்குன்றது பெரிய சந்தோஷம் நமக்கு இருந்தாலும், இந்த பேசுகிற பாஷைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளாலேயே நமக்கு ஜீவனும் வர முடியும், அல்லது என்ன வர முடியும், மரணமும் வர முடியும். நம்ம பேசி பேசியே உறவுகளை கட்டவும் முடியும், பேசி பேசியே உறவுகளை உடைத்து போடவும் முடியும், பேசி பேசியே 2 பேர் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் முடியும், பேசி பேசியே ஒருவரை ஒருவர் கடித்து கொதறவும் முடியும். ஆமா, பேச்சிலே தான் பெரிய பிரச்சனை. சில பேர் யோசிக்கிறாங்க, இந்த நாய் மாதிரி இருந்தால் அவனை நல்லா இருக்கும், அது என்னைக்காவது கோச்சிக்கிட்டு ஓரமா படுத்துக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் இந்த பேச்சே சண்டைகளுக்கு என்னவாயிடுது, காரணம் ஆயிடுது இல்லையா? அதான் ஒரு அம்மா போயிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் நின்று கேட்டாங்களாம், ஐயா எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே ஓய மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நிறைய மந்திர சக்தி இருக்குன்னு. அவர் சொன்னாராம், அப்படியாம்மா, வீட்டில் போயிட்டு சுத்தமான கிணறுல தண்ணி எடுத்து வடிகட்டி காய்ச்சி சுத்தம் பண்ணி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வா, உனக்கு மந்திரம் பண்ணி தரேன்னாராம். அந்த அம்மா பயபக்தியாக போய் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா 3 நாள் கழிச்சு வர சொன்னாராம். அந்த பாட்டில் மந்திரம் பண்ணி கையில் கொடுத்துட்டு சொன்னாராம், ஏமா இதில் பயங்கரமான மந்திர பவர் இருக்கு, இதில் ஒரு சொட்டை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அடுத்த முறை வீட்டில் சண்டை வந்ததுன்னா வேகமாக ஓடி பாட்டிலை திறந்து ஒரு மடக்கு வாயில ஊற்றிக்கணும், ஒரு சொட்டு வெளியும் துப்பிடக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளேயும் என்ன பண்ணிடக்கூடாது, முழுங்கிடக்கூடாது, சண்டை முடிகிற வரைக்கும் வாய்க்குள்ளே தண்ணி வச்சிருக்கணும். அவ்வளோதானா ஐயா? அவ்வளவே தான், அவ்வளோ சக்தி இருக்கு, ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணிடாத. இந்த அம்மாவும் பயபக்தியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த முறை சண்டை வந்தோடனே ஒரே ஓட்டம் ஓடினாங்க, வாய்க்குள்ளே ஊற்றி வைத்து ஒரு சொட்டு வெளியே விடவும் இல்லை, ஒரு சொட்டை முழுங்கவும் இல்லை. சரியா 2 வாரத்தில் வீட்டில் இருந்த உலக போர் என்ன செய்தது, நின்று போனது. ஓடி வந்தார்கள், ஐயா உங்க மந்திரத்துக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. இந்த மாதிரி எங்க வருஷமா நாங்க போட்ட சண்டை ஒரே வாரத்தில் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சே போயிருச்சு. என்ன மந்திரம் பண்ணீங்க தெரியல. அவர் சொன்னாராம், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, வாயை 3 நாளே போதும், சண்டை என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஓயும். இந்த மாதிரி யாருக்காவது மந்திரம் வேண்டுமானால் பாட்டில் எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் ஜெபித்து தருகிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வாயை மூடுறதுனால பிரச்சனை ஓய போறதில்லை, அதுவே புது பிரச்சனையை ஆரம்பித்து விடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே வெட்டி எல்லாத்தையும் முடிச்சு போடுறது உண்மையான அதனுடைய விளைவு கிடையாது. அப்போ இனிமேல் சண்டை வந்தால் யாரும் பேசாமல் இருங்க, எல்லாம் மௌன சாமியாராக போயிடுங்க இல்லை,
சில பேர் சொல்லுவாங்களா, சண்டை வருதா, உங்க 2 பேரையும் ஆண்டவர் இணைக்கல, உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் தேவ சித்தமே கிடையாது, 2 பேரும் தனித்தனியா என்ன பண்ணுங்க, பிரிஞ்சு போயிடுங்க. இதுவா விளைவு, இதுவா விடை? இல்ல, பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இந்த நாவை பயன்படுத்தும் போது மரணத்தை இந்த நாவு கொண்டு வரும் அப்படின்ற அதே வேளையில இந்த மரணத்தில் என்ன உண்டாகும் சொல்லுங்க சத்தமா? ஜீவனம் உண்டாகக்கூடிய திறன் இந்த உதடுல இருக்கு. இதே வாயினால நம்ம தித்திப்பான தண்ணீரை வெளியே கொண்டு வரலாம். இதே வாயினால கோபமா இருக்கிறவங்களுடைய உக்கிர கோபத்தை கூட என்ன செய்ய முடியும், அப்படியே அமர்த்திட முடியும். இதே வாயினால அன்பை நாம பெருக முடியும். இதே கோபத்தினால, இதே வாயினால நம்ம இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் தீர்த்து விட முடியும். இதே வாயினால பெரிய சமாதானத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உலக நாடுகள் இன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிறாங்க. இதற்காக ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு பிரதம மந்திரி, வெளியுறவு மந்திரி எல்லாம் கிளம்பி ஒரு இடத்துல போய் கூடி மேஜைக்கு இருபுறம் உட்காந்து பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் பேசி முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, கை கொடுத்துட்டு, சத்துருக்கள் கூட விரோதிகள் கூட கை கொடுத்துட்டு சமாதான ஒப்பந்தம் செய்யறாங்க. எப்படிங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, பேசிதான், பேசி பேசி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், தீர்த்துட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, முதல் கட்ட பேச்சு முடிந்திருக்கிறது, 2ஆம் கட்ட பேச்சு முடிந்திருக்கு. அப்ப பேசி பேசியே 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனைகளை கூட என்ன பண்ணிடுறாங்க, தீர்த்துடுறாங்க இல்லையா? பரம விரோதிகள் கூட என்ன செய்துடுறாங்க, ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நாடுகளே ஒன்னா சேர முடியும்னா வீடு சேர முடியுமா, சேர முடியாதா? சேர முடியும். அதனால சண்டைக்கு தீர்வு பேசாமல் எல்லாம் மௌனமா இருங்கள் என்பதல்ல. பேசுறத சரியா பேச என்ன பண்ணணும், பழகி கொள்ள வேண்டும். பேச்சாற்றலை கொடுத்தவர் யார் சொல்லுங்க? தேவனே கொடுத்தார். கர்த்தர் தான் பேசுற திறனை கொடுத்திருக்கிறார். திறனை சரியாய் பயன்படுத்த வேண்டியது அவசியம். நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் அதை சரியாக பயன்படுத்துவோமானால் நிச்சயமா இந்த வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு ஃபேமிலிஸ்ல நான் மேஜர் ப்ராப்ளம்ஸ், பெரிய பிரச்சனைகள் எங்க துவங்குகிறது அல்லது எங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டா, எல்லாமே கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனையே இருக்கின்றத பெரும்பாலான பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். சில தடவை சில 2 பேரும் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி பெரிய ஒரு அழுகையோட கம்பளமா நிற்பாங்க. என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து கேட்டா, கடைசியில் அந்த பிரச்சனையில 10 பைசாக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. 2 வாயும் சரியில்லாம போனதுனால இன்னைக்கு ஊரே வேடிக்கை பார்க்கிறபடி அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. They don't know how to communicate. சில பேர் பேசவும் தெரியல, சில பேர் பேசுறதும் இல்லை. பேச தெரியலனாலும் பிரச்சனை வந்துடும், பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வந்துடும். அப்போ எப்படி பேசணும்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம குடும்பங்கள் என்ன செய்யப்படும்னா, வலுவிழந்த குடும்பங்கள், சமாதானம் இழந்த குடும்பங்கள் மீண்டும் உயிர் பெற்று துளிர்த்து வளர முடியும் என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். அதாவது பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ்லேருந்து இந்த கம்யூனிகேஷன் நம்மளை காப்பாற்றுது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக டைட்டானிக் என்று சொல்லுகிற உலக பிரசித்தி பெற்ற கப்பல், இந்த கப்பலில் 2200 பேர் முதல் முறை பயணம் சென்ற போது அவர்கள் என்ன கை வைக்க தம்பி உட்காந்து ஓகே, முதல் முறை பயணம் செய்த போது வெரி ஃபர்ஸ்ட் ஜேர்னி 2200 பேர் பயணம் பண்ணாங்க. அந்த 2200 பேரில் முதல் ஜேர்னியிலே பிரயாணத்திலே நடந்த டிசாஸ்டர்ல 700 பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. 1500 பேர் அந்த கப்பல் சேதத்தில் மரிச்சிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, கம்யூனிகேஷன் என்ன ஆச்சுன்னா ஃபால்ட்டி ஆயிடுச்சு. இந்த கப்பல் சேதமாக போகிறது, சுற்றிலும் அநேக பனிப்பாறைகள் இருக்கிறது என்று பல முறை அந்த கப்பலுக்கு செய்தி அனுப்பப்பட்டது, டெலிகிராம் அனுப்பப்பட்டது. ஆனா அந்த டெலிகிராமை அந்த கப்பலினுடைய ஆபீசர் வாசிக்கவே மாட்டேன் என்று சொல்லி, என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி அந்த வார்னிங் மெசேஜஸை கொண்டு போய் மறைச்சு வச்சார். இந்த கப்பலுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு மறைச்சு வச்சார். ஒரு சில மணி நேரங்களில் பனிப்பாறையில் மோதி 1500 பேர் அந்த இடத்துல மாண்டு போனார். இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அ பிரேக் டவுன் ஆஃப் கம்யூனிகேஷன். அநேக வேளையில் நம்முடைய குடும்பமாகிய கப்பலில் கூட பயணிக்கிறவங்க சரியான பேச்சுவார்த்தை ஒருவரோடு ஒருவர் இல்லை என்றால்
சில வேளையில பெரிய ஆபத்துக்களில் கூட தங்கள் பயணத்தை கொண்டு சென்று விடுவார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் தேசத்திற்கே நியாயாதிபதியாயிருந்து நியாயம் சொன்ன சிம்சோன் கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லி கண் பிடுங்கப்பட்டு மாவரைக்கிறவனாய் மாறி தூண்களை தன்மேலே இழுத்து அந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் பெலிஸ்தியரோடு சேர்ந்து மரித்து போன பரிதாப நிலைமை அவனுக்கு வந்ததற்கு மூல காரணத்தை பார்ப்பீங்களானா, வேதம் சொல்லுகிறது அந்த எசபேல் என்று சொல்லுகிற அவளோடு இருந்த பெண் அவனுடைய ஆத்துமா சாகிறதுக்கு ஏதுவாக அவனை விசனப்படுத்தினாள். எதனால்னா பேசி பேசி அவளுடைய பேச்சே அவனை எங்கே கொண்டு போயிடுச்சு, செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு இருதயம் விசனப்பட்டு சாகிறதுக்கு நேராக அவன் தீர்மானம் எடுக்க நடந்தது. அப்போ நம்ம பேச்சை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எத்தனை குடும்பங்கள் நம்ம கதைகளை படிக்கிறோம், பேசி பேசியே சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க. பேச்சினாலேயே குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு, உடைஞ்சு போயிருக்கு. பேச்சினாலேயே பல வருஷங்கள் கோபம் வீடுகளுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் அநேக வேளையில் காரணம் லேக் ஆஃப் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனை உண்டு பண்ணத்தக்கதாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதற்கு ஒரு மூல வசனமாக ஒன்று சொல்ல வேண்டுமானால், சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமானதிலிருந்து நமக்கு ஜீவன் உண்டாகும், நமக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உரையாடல்கள் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதுனால் குடும்பங்களை கட்டி எழுப்புவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். டைட்டானிக்ல நடந்தது போல பெரிய ஆபத்து நடக்காமல் நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படுவதற்கு 4 விதமான உரையாடல்கள் மிக மிக முக்கியம். சொல்லுங்க, எத்தனை உரையாடல்கள்? 4 உரையாடல்கள். நம்பர் 1, முதலாவது ஒரு உரையாடல் இருக்கு, எழுதி கொள்ளுங்க. I call this dining table conversations. சாப்பாட்டு மேஜையில் உரையாடும் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. சாப்பாட்டு மேஜையில் நடைபெறும் உரையாடல்கள். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சாப்பிடுகிற பழக்கம் உண்டு. அதில் பொதுவாகவே நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாப்பாட்டு மேஜையில் உரையாடல்கள் எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை வாசித்து பார்த்தால், நேரம் இல்லாதனால கடந்து போகிறேன், அநேக சமாதான பேச்சுக்கள் ஆகாரத்தின் மேலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக யாக்கோபும் அவருடைய மாமனாராகிய லாபானும் 2 பேரும் ரொம்ப விரோதிகளாக மாறிட்டாங்க. யாக்கோபு செய்த துரோகம், ஒரு பக்கம் லாபான் கொடுத்த பிரச்சனைகள். 2 பேரும் ஒருத்தர் பார்க்க முடியாம யாக்கோபு ராத்திரியோடு ராத்திரியே கிளம்பி போயிட்டார். ஆனா இந்த 2 பேருக்கும் பின்பு சமாதான உடன்படிக்கை நடந்தது. அது எங்க நடந்ததுன்னு கேட்டா, 2 பேரும் ஆகாரத்தை புசித்து ஒருவரோடு ஒருவர் என்ன செய்து கொண்டாங்க, உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. இந்த ஆகார மேஜைகள் இருக்கு பாருங்க, சாப்பாட்டு மேஜைகள், அதிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் சாப்பாட்டு மேஜையை சண்டை களமாக மாத்திறாங்க. அப்படி செய்யவே கூடாது. சாப்பாட்டு நேரம் எப்படி இருக்கணும்னா, ஒருவரோடு ஒருவர் மனம் திறந்து சந்தோஷமாய் சிரித்து பேசுகிற ஒரு நேரமாக நாம் மாற்ற வேண்டும். ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ, ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்ப்பதோ சாப்பாட்டு மேஜையில் நடக்கவே கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சாப்பாட்டுக்கு அப்போதான் புருஷன் வந்து உட்காந்துருப்பார், அவரே நிறைய டென்ஷன்ல வந்து உட்காந்துருப்பார். பையன் ஸ்கூலில் வாங்கின ஒரு திட்டை அவர் முதல் கறி துண்டை வாயில் வைக்கும் போதே, உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அம்மா ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணா, அவன் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பான், இவருக்கு இருக்கிற டென்ஷனில் போடுவார் ஒரு போடு. நில்லுங்க, நான் சொல்லியே முடிக்கல, என்ன சொல்லணும் சொல்லு. போச்சு. அதுக்குள்ளே என்ன ஆகிடும், அவன் அழுக, சாப்பாடு வேணான்னு சொல்லி அவன் எழும்ப, இவர் அடிச்சதுக்கு இவர் மனஸ்தாபப்பட,
கடைசியில் சாப்பாடு என்னவா மாறிடும்? சண்டை கிழமை மாறிடும். ஆகாரத்துக்கு உட்காரும் போது எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேச மாட்டேன் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் 2025. இல்லையா? சில ஹோட்டல்களை எழுதி ஒட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது. என்ன தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நிறைய ஹோட்டலில் போட்டிருக்காங்க, இந்த இடத்தில் வியாபாரத்தையோ அல்லது அரசியலையோ அல்லது நில பரிவாட்டங்களையோ பரிமாற்றங்களை குறித்தும் பேசக்கூடாது. இங்க எதுக்காக வந்தீங்க? சாப்பிட வந்தீங்க, சாப்பிட்டு போங்க. ஏனென்றால் அரசியல் பேச போய் யாருக்கு மண்டை உடையும் தெரியாது, இல்லையா? அதனால யார் அரசியல் என்ன பண்ணக்கூடாது, இங்கே பேசக்கூடாது. அது பேசணும்னா தனியாக வெளியே போய் பொது இடத்துல போய் பேசுங்க, பிரச்சனை வந்தாலும் போலீஸ் வந்து பார்த்துக்கிடும், அப்படி சொல்றாங்க, இல்லையா? வீட்டுக்குள்ளேயும் சாப்பாடு உட்கார்ற நேரத்தில் என்ன பேசக்கூடாது? அரசியல் பேசக்கூடாது. ஒருவரோட ஒருவர் இருக்க கோபங்களை என்ன பண்ணக்கூடாது? பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அல்லது தட்டு பறக்கும், வாயில போக வேண்டிய சாம்பார் எங்க போயிடும்? செவுத்துக்கு போயிடும். அதனால சாப்பாடு நேரத்தில் எப்பொழுதுமே எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க? சந்தோஷமா சாப்பிடணும். ஒருத்தரோட ஒருத்தர் கேஷுவலா பேசுறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் துக்கங்களை உண்டாக்குகிற, நம்ம வாழ்க்கையில் கவலை உண்டாக்குகிற, ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சாப்பிட்ற டைனிங் டேபிள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? அப்படி பேசணும்னு தோணுனா கூட, யாராவது ஆரம்பிச்சா கூட என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? பேசலாம். இப்போ என்ன பண்ண வேணாம்? பேச வேணாம். இப்போ நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சமாதானத்தோட சாப்பிடுவோம். அதனால இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், சண்டையோடு கூடிய கொழுத்த பதார்த்தங்களை உண்பதை பார்க்கிலும் அமெரிக்கையோட உண்ணும் வெறும் துணிக்கையே நலம். அதனால சண்டை போட்டுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை. சமாதானமா இருங்க. சாப்பிட்ற நேரம் சண்டைகள், பிரச்சனைகள், உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு சாப்பாடே பாதியில பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாது. டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் ஒருவரை ஒருவர் நாம இணக்கம் உள்ளவர்களாய் கொண்டு வருகிற கான்வர்சேஷன்ஸா மாற வேண்டியது அவசியம். அங்க லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன்ஸ், வேடிக்கையான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், உங்கள் நாளில் என்னெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியான காரியங்களை கேட்டீங்க, அனுபவித்தீங்க, பார்த்தீங்க, அது எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லி மகிழ்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆகாரம் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியோடு சாப்பிடணும், சந்தோஷமாக சாப்பிடணும். பிரச்சனை என்னைக்கு தான் இருக்குது, அதை சாப்பாட்டில் என்ன பண்ண வேணாம்? கொண்டு வர வேண்டாம். சாப்பிட உட்காந்துட்டோமா, பிரச்சனைகளை அப்புறமா பார்க்கலாம். மகிழ்ச்சியோடு மனம் திறந்து மகிழ்ந்து என்ன செய்வோம்? பேசுவோம். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அமைதியாகவா சாப்பிட்டு போயிடணும். சில பேருக்கு அப்பா இதாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பாஸ்டர், அப்படி இல்லை. மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் நம்ம மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் பேச்சுக்களை சாப்பிடும்போது நாம் பகிர்ந்து கொள்வது நல்லது. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் டைனிங் டேபிளில் என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரவே கூடாது. அவ்வளோ ருசியாக சமைச்சிட்டு இவ்வளோ வேதனையாக நம்ம சாப்பிட்டு முடிக்கவே கூடாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிட்றபடி டைனிங் டேபிள் எப்படி இருக்கணும்னா, எ பிளேஸ் டு கனெக்ட், எ பிளேஸ் டு கம் டுகெதர், எ பிளேஸ் டு ஸ்டே டுகெதர். அந்த இடம் அப்படி மாறணும். எத்தனையோ வீடுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சாப்பாட்டு மேஜைகளில் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறைய பேர் சாப்பிடாமலே எழுந்து வெளியே போயிருக்காங்க, சாப்பாடை பாதியிலே விட்டு போயிருக்காங்க. சில பேர் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, தூக்கி வெளியே வீசியிருக்காங்க. ஏன் இது நடந்திருக்குன்னு சொன்னால், சாப்பிட்ற வேலையை என்னவா மாற்றிட்டாங்க? சண்டையின் வேலையாக மாற்றணும். அப்படி இருக்கவே கூடாது. இந்த டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸை கீப் இட் லைட் ஹார்ட்டட், பி ஃபில்ட் வித் லாஃப்டர், ஸ்பீக் கேஷுவலி, ஸ்பீக் நார்மலி. ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்திருக்க ஒரு சிரித்த முகத்தோடு என்ன செய்யணும்? என்னங்க சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சாப்பிட்டு இருப்பது நல்லது. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மெல்லாம் அழுதுகிட்டே ஓடி வரோம் பாருங்க, அப்படிலாம் ஓடி வர மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒரு டப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அர்த்தம் என்னன்னா, அவர் இறந்துட்டாரு, உங்களுக்கு பசிக்கும்ல, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துறதுக்கு அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னு கேட்டால் சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க.
சாப்பாடு கொண்டு வந்து மேலை நாடுகளில் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைப்பாங்க. அப்போ உங்களுக்காவது கொஞ்சம் என்ன இருக்கும், ஒரு தைரியம் வரும், மனசில் ஒரு திடம் வரும். நீங்கள் பயந்துராதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எதை கொடுக்குறாங்க? சாப்பாடு கொடுங்க. அப்படி தான் ஆகாரம் என்ன செய்யணும்னா, ஒரு மறுபடியும் ஆத்துமாவை மகிழ பண்ணணும் இல்லையா? அன்றைக்கு ஈசாக்கு சொன்னார் இல்லையா, எனக்கு போய் வேட்டையாடி சாப்பாடு எடுத்துட்டு வா, என் ஆத்துமா மகிழ்ந்து பூரித்து நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதியும். அப்படி டைனிங் டேபிள் இருக்கணும். சாப்பிட்டு ஆசீர்வதிக்குமே தவிர சாப்பிட்டு முடிச்சா சாபமாக கொட்டக்கூடாது. கணவன் மனைவியை சபிக்கிறது, மனைவி கணவனை சபிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற மாதிரி இடம் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. சில பேர் சாப்பாடு முடிகிறதுக்குள்ள இனிமே உன் கையால் என்ன பண்ண மாட்டேன், இப்படிதான் சில கான்வர்சேஷன் டைனிங் டேபிளில் முடியுது. அப்படி பண்ணக்கூடாது. டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, மகிழ்ந்து செய்கிற ஒரு ஆகாரம், மகிழ்ந்து அனுபவிக்கிற ஒரு இடமாக என்ன செய்யணும், மாற வேண்டும். ஆமீன் என்று சொல்லுங்கள். வெரி குட். ரெண்டாவது ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஃபேமிலிஸில் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, குடும்பங்களை காப்பாற்ற ரெண்டாவது வகையான ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணது என்னன்னா, டெசிஷன் மேக்கிங் கான்வர்சேஷன்ஸ். எழுதுங்க. தீர்மானங்களை எடுக்கும் உரையாடல்கள். நம்முடைய குடும்பங்களிலே தீர்மானங்களை எடுக்கும் உரையாடல்கள் மிக மிக அவசியம். யாக்கோபு 1:19 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆகையால் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். பேசுகிறதற்கு தாமதமா இருங்க, கேட்கிறதற்கு எப்படி இருங்க, தீவிரமா இருங்க, கோபிக்கிறதுக்கு பொறுமையா இருங்க. அப்போ கேட்கறதுல நம்ம கவனமா இருக்கணும். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்றது வந்து எல்லா குடும்பமும் பல நிலைகளில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டால் குடும்பம். உதாரணமாக ஒரு கணவன் மனைவி தங்களை பற்றிய சில முக்கியமான தீர்மானங்களை எடுப்பது, தாங்கள் வாங்க வேண்டியவைகளை பற்றி தீர்மானம் எடுப்பது, தங்கள் பணத்தை முதலீடு செய்வதை பற்றி தீர்மானம் எடுப்பது, தங்கள் பிள்ளைகளை பற்றி தீர்மானம் எடுப்பது, வருங்காலத்தை பற்றி தீர்மானம் எடுப்பது, போகும் இடத்தை குறித்து தீர்மானம் எடுப்பது, விடுமுறைகளை குறித்து தீர்மானம் எடுப்பது, நீண்ட கால முதலீடுகளை பற்றி தீர்மானம் எடுப்பது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிற இடம் என்னன்னு கேட்டால் குடும்பம். இந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய இடம் குடும்பமா இருக்கிறதுனால ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி ஆலோசிப்பது மிக மிக அவசியம். இந்த இடத்துல நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. தீர்மானங்களை எல்லாம் ஒரே ஒருவர் அவர் இஷ்டப்படி எடுப்பார். அவர் மனம் போன போக்கில் அவர் வண்டியை கழித்து கிளம்பிடுவார். பின்னால் இருக்கவங்கெல்லாம் அவர் பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருக்கணும். எல்லா தீர்மானங்களும் எடுப்பார். எந்த கலந்த ஆலோசனை இருக்கவே இருக்காது. அப்படி நம்ம வீடுகள் ஒரு நாளும் மாறவே கூடாது. நம்முடைய வீடுகளில் எப்படி இருக்கணும்னா, ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும். எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ஒருவரிடம் ஒருவர் முதல்ல கொண்டு வர வேண்டும். எல்லாம் செய்து முடிச்சுட்டு இன்டிமேஷன் கொடுக்கக்கூடாது. முதல்ல 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஷனில் உட்காரணும். எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு வெக்கேஷன் போறீங்க, எந்த இடத்துக்கு போகணுன்றதை 2 பேரும் தீர்மானம் பண்ணாமல் டிக்கெட் புக் பண்ணக்கூடாது. சில வேளையில் இந்த ஐயா கையில் கார்டு இருக்கணும்னே அவர் என்ன பண்ணுவார்னா ஊட்டிக்கு புக் பண்ணிடுவார். அந்த அம்மா வந்து ஏற்கனவே அவங்க கொடைக்கானல் போகணுன்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அல்லது வரவே மாட்டேன், அந்த காலத்துக்கு வரமாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு வேலை இருக்குன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. பிள்ளைக்கு வேற ஒரு எக்ஸாம் இருக்கும், இவர் தன்னிச்சையாக என்ன பண்ணிடுவார், புக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி வாங்க என்னோட, வரலன்னா இனி என்னோட வாழவே கூடாது. இப்படிலாம் சொன்னால் என்ன நடக்கும்? அப்படி இருக்க முடியாது. சில பேர் வீடு வாங்குவார்கள், நிலம் வாங்குவார்கள். மனைவிக்கும் தெரியாது, கணவனுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர்கள் நண்பர்களோடு பேசிட்டு இவங்களே போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் எங்கேயாவது போய் முதலீடு பண்ணிட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து இப்படி வாங்கிவிட்டேன் என்று இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் குறித்து வீட்டில் என்ன பண்ணணும், பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். இது என்னைக்காவது ஒரு நாள் மறந்தா பரவாயில்ல, இது வழக்கமாக மறந்து விடுவார்கள். யார்கிட்ட சொல்ல மறந்து விடுவார்கள்? மனைவிட்டே சொல்ல மறந்து விடுவார்கள். கணவனை கண்டாலே மறதி வியாதி வந்துவிடும், குடும்பத்தை பார்த்தாலே மறதி வந்துவிடும். இது சில பேருக்கு ஒரு நோயாக இருக்கிறது. சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மற்ற எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு ஞாபகம் வரும், யார்கிட்ட மட்டும் சொல்ல ஞாபகம் வராது.
மனைவிகிட்ட சொல்ல ஞாபகம் வராது. ஏன் ஞாபகம் வராது? சொன்னா உதவலும் தெரியும், சொன்னா திட்டுவலும் தெரியும், சொன்னா பிரச்சனையா மாறும்னு தெரியும். அதனால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பார் செஞ்சுட்டேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்காட்டி போ, இப்படி அல்ல. டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது அதை பரஸ்பரம் நம்முடைய எண்ணங்களை ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ளுகிற பொறுமை அவசியம். ஒருவர் சொல்லுகிற காரியங்களை முழுவதுமாக கேட்கறதுக்கே ஒரு பொறுமை அவசியம். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு நடுவில் கட் ஆஃப் பண்ணாமல் முழுவதுமாக கேட்க வேண்டியது அவசியம். கேட்ட பிறகு நிதானித்து பொறுமையாக சிந்தித்து பதிலளிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை ஒருவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னே தெரியலை அப்படின்னா, என்ன பதில் பேசணும்னு தெரியலைன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதே நல்லது. ஒரு சிறந்த பதில் என்ன தெரியுமா? யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன். சில பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு போகலான்னுவாங்க, திடீர்னு கொஞ்ச நேரத்தில் யோசிக்கிறேன்னுவாங்க, அப்புறமா திருப்பி போகலான்னுவாங்க, நாளைக்கு போகவே வேண்டான்னுவாங்க, அதுக்குள்ளே டிக்கெட்டே புக் ஆயிரும். யோசிக்கிறதுல கூட நிதானித்து பொறுமையாக யோசித்து பதில் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கான்வர்சேஷன் வீட்டில் மிஸ் ஆகவே கூடாது. எனி டெசிஷன் யூ டேக், இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் ஃபேமிலி, கீப் யுவர் கம்யூனிகேஷன் கோயிங். எல்லாவற்றிலையும் மனம் திறந்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டியது அவசியம். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்கில் நாம் தன்னிச்சையாக பேசாமலே எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. நிறைய பேர் எல்லாம் செய்கிறத செஞ்சுட்டு வீட்டில் ஒரு இன்டிமேஷன் கொடுப்பார்கள், அறிவிப்பு மாத்திரம் கொடுப்பார்கள், நியூஸில் தான் பார்த்துக்கணும். அது அப்படி இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்பதற்கு முன்பதாக முதலாவது என்ன செய்யணும்? சொந்த மனைவிகிட்ட கேட்க வேண்டும், சொந்த புருஷர்களிடத்துல பேச வேண்டும், சொந்த குடும்பத்தார் இடத்துல பேச வேண்டும். பேசாமல் என்ன பண்ணக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. நிறைய பேருக்கு ஆஃபீஸ் தான் அவங்களுக்கு ஆலோசனை களம். எங்கள் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, சில பேருடைய டைலாக் இது. என் கணவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறையாவது நான் கேட்டுட்டு சொல்கிறேன், விசாரித்து சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு டிஸ்கஷனில் கொண்டு வந்து பேசிட்டு தான் நம்ம ஒரு முடிவை எடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் முன்னால் போல் இல்லாமல் இப்போ கணவன் மனைவி பிள்ளை தகப்பன் தாய் எல்லாருக்குமே தனித்தனியாக நம்பர் போட்டு மொபைல் இருக்கிறது இல்லையா? எது இருக்கோ இல்லையோ என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. அதனால் யாரை எப்போ வேணால் என்ன பண்ணலாம்? ரீச் பண்ணலாம். ஒரு நொடியில் என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி இது செய்யலாமா, இப்படி போகலாமா, இப்படி முடிவெடுக்கலாமா, வரீங்களா, வாங்கலாமா, இதுக்கு செலவழிக்கலாமா, முதலீடு செய்யலாமா, கேட்குறதுக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிலாம் போக வேணாம். ஒரு காலில் 2 பட்டன் அழுத்தினா என்ன பண்ணிடலாம்? பேச ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அவசரப்பட்டு யாரோடும் பேசாமலே முடிவெடுக்கிற பழக்கங்கள் குடும்பத்தின் உறவுகளை என்ன செய்தோம்னா முறிச்சு போட்டுரும், கசப்பாக்கிடும். ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா டெசிஷன் மேக்கிங் கான்வர்சேஷன். முதலாவது என்ன சொன்னேன்? டைனிங் டேபிள் கான்வர்சேஷன். ரெண்டாவது டெசிஷன் மேக்கிங் கான்வர்சேஷன், சாப்பாட்டு மேஜையில் பேசுகிற விதம். ரெண்டாவது தீர்மானம் எடுக்க பேச வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு கான்வர்சேஷனுக்கு என்ன தெரியுமா? டவுட் கிளியரிங் கான்வர்சேஷன், சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் உரையாடல்கள். திரும்ப சொல்லுங்க, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் உரையாடல்கள் மிக 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 முக்கியம். பொதுவாகவே குடும்பம் அப்படின்னு வரும்போது 2 பேர் சேர்ந்துட்டாலே எல்லாத்தையும் நம்ம பேசுறதுனால அல்லது நம்ம செய்யறதுனால முழுவதுமாக விளங்க பண்ணவே முடியாது. எல்லாமே 100க்கு 100 இன்னொரு என்ன செய்ய மாட்டாங்க? புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. அநேக சந்தேகங்கள் குடும்பத்தில் எழும்போது சகஜம். நாம் ஒரு இன்டென்ஷனில் செய்திருப்போம், நாம் ஒரு நோக்கத்தோடு பேசியிருப்போம், ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு வேற மாதிரி என்ன செய்யும்? புரிஞ்சுக்கணும். அவங்க மனசில் வேற ஏதோ ஓடி இருக்கும். நம்ம நின்னது, உட்கார்ந்தது, பார்த்தது, பேசினது, நாம் வாங்கினது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம மூளை அவங்க மூளை இல்லை, அவங்க மூளை நம்ம மூளை இல்லை. நம்ம சிந்தனையில் ஒன்று இருக்கும், இன்னொருத்தர் அதை வேற விதமாக என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க இல்லையா? அப்போது ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் எழும்போது சகஜம். ஆனால் அந்த சந்தேகங்களை நாம் கேட்க வேண்டிய விதத்தில் ஜாக்கிரதையாய் கேட்க வேண்டியது அவசியம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கொலோசியர் 4:6 வாஸ்தா, அவன் அவனுக்கு இன்ன விதமாய் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு
உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. அப்படின்னா அர்த்தம்னா ஜாக்கிரதையா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு காரியத்தில் கேள்வி எழும்பிருச்சுன்னா உப்பை எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒரு சாப்பாடை சட்டி நிறைய செஞ்சா கூட அதுல உப்பு போடுற நேரம் எப்படி போடுவோம்? மொத்த பேக்கெட்டையும் அவுத்து மொத்தமா உள்ள போட்டு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு போட்டிருக்காங்க. வாழ்க்கையிலே மறக்கக்கூடாதுன்னா உப்பை கொட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கைப்பிடி நிறைய மற்ற எல்லாத்தையும் போட்ட நாம சின்ன சின்ன ஸ்பூன்ல கையில 2 விரல்ல பிடிச்சு என்ன பண்ணுவோம்? அப்படி போடுவோம். நமக்கு தெரியும் இந்த அளவுல போட்டா சாப்பாடு என்ன ஆயிடும்? ருசியா மாறிடும். இது அளவுக்கு அதிகமா போட்டா அமிர்தமும் நஞ்சா போயிடும். மற்றவர்களுக்கு எரிச்சல் தான் உண்டாகும். சாப்பாடே ரொம்ப வேதனையா முடிச்சிடும் இல்லையா? அதே போலதான் ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் இருக்கும்போது பெரிய யுத்த சத்தத்தோட உள்ள நுழையக்கூடாது. எக்கால சத்தத்தோட உள்ள நுழையக்கூடாது. உள்ள போகும்போது அந்த கான்வர்சேஷன் நமக்கு தான் சந்தேகம். அந்த சந்தேகத்தை திவிர்த்தி ஆக்குறதுக்கு அமைதியாக பொறுமையோடு எளிய வார்த்தைகளோடு எளிய கேள்விகளோடு நாம கேள்வியை ஆரம்பிப்பது நல்லது. வீட்டுக்கு வெளியே ஒரு பொருளை வச்சிருப்பாங்க. நம்ம வந்த டென்ஷன்ல அந்த பொருளை வீணாக்கி வெளியே போட்டாங்கன்ற மாதிரி நமக்கு தெரியும். உண்மை என்னன்னா டப்பா தான் வெளியே இருந்திருக்கும். உள்ள இருக்க பொருள் பத்திரமா இருக்கும். அந்த டப்பாவின் வெளியே தோற்றம் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த அம்மா ஏன் வெளியே வச்சிருப்பாங்கன்னு கேட்டா கீழ்ப்பகுதி முழுவதும் கரையான் பிடிச்சிருக்கும். அதுக்காக குப்பையில போடுறதுக்காக வெளியே கொண்டு வச்சிருப்பாங்க. இவர் உள்ள நுழையும் போது அந்த அழகிய டப்பாவை பார்த்து என் பொருளை நாசமாக்கிட்டே பாவின்னு உள்ள நுழைஞ்சா அது என்ன ஆயிரும்? சண்டையை தூண்டி விடும். அதுக்கு பதிலாக உள்ள போய் இந்த டப்பா எங்கேயும் ஓடாது, அது கால்லாம் கிடையாது. உள்ள போய் என்ன பண்ணலாம்? ஏம்மா எதுக்குமா இந்த டப்பாவை வெளியே வச்சிருக்க? எதுக்கு இந்த பொருளை வெளியே வச்சிருக்கேன்னு கேட்டா பொருள் இல்லைங்க, பொருள் உள்ளதான் இருக்கு, டப்பா தான் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியே வச்சிருக்கேன். அதையே வெளியே வச்ச, கீழே கரையாம முடிச்சிருக்கு. அப்படியா? பரவாயில்ல, சந்தோஷம், உள்ள போயிடலாம். இதை நம்ம பொறுமையா செயல்படாம அவசரப்பட்டு நாம சந்தேகங்களை கேட்கறக்கா கோபத்தோட உள்ள போனா கரையா நம்மளை பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா? குடும்பமே கரையான் பிடிச்சதா மாறிடும். அதுக்கப்புறமா பழைய டப்பா பிரச்சனையெல்லாம் என்ன ஆயிரும்? தரக்கார் உங்க எப்பவுமே எப்பாரு நானே பொறுமை எல்லாம் போயிட்டேன் போல இருக்கு. சரி, அப்போ நாமளே பொறுமை இழந்து போய் நாம வேகமாக காரியங்களை செயலாற்ற நினைக்கும் போது என்ன நடக்கும்? நாம தீர்வுகளை காணாமல் எதுக்கு நேரா போயிடுவோம்? சண்டைகளை நாம கிளப்பி விடுகிறவர்களாக நாம மாறிவிடுவோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இதுல செயல்படணும். என்னது அப்படின்னு கேட்டா, சந்தேகங்கள் வரும்போது நாம் என்ன செய்யணும்? சற்று பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். நாம எல்லாமே அவசரமா கேட்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை பெருசாக மாறிடும். சில வேளையில ஒருவர் ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சில பேர் கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வீட்டில் ரொம்ப மன வருத்தமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சிடுன்னு இருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஏதோ ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு, என்னன்னு தெரியலையே. அப்போ உள்ள போய் சத்தம் போடாம பொறுமையா கேட்டா காரியங்கள் என்ன செய்யும்? விளங்கும். நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதற்கு அமைதியான முறையில் பேசுவது அவசியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம வீட்டில் எந்த நிலைமை வந்தாலும் சந்தேகங்கள் எழும்பும்போது பக்குவமாய் பேசி குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள அவசியமாக இருக்க வேண்டும். 4வது ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். என்ன தெரியுமா? டிசிப்ளினிங் கான்வர்சேஷன். சீர்படுத்தும் அல்லது காரியங்களை செவ்வையாக்கும் உரையாடல்கள். டிசிப்ளினிங் கான்வர்சேஷன். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சீரடையாம போகுமான்னு கேட்டா அநேக பிரச்சனைகள்ல நம்ம சீரடையாம இருப்போம். யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. இந்த உலகத்திலே பெர்ஃபெக்டான ஒரு கணவன் யாராவது இருக்கிறாங்களா? இருந்தா காட்டுங்க பார்ப்போம். தவறே செய்யாத ஒரு மனைவி, குற்றமே இல்லாத, மாசு கரை பிழை திரை ஒன்றுமே இல்லாத மனைவி மனவாட்டி யாராவது இருக்கிறீங்களா? கையை தூக்கவே உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்க. நம்ம எல்லாருமே பிழை உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் தான் இல்லையா? நம்ம பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளே எப்படி இருந்தா பிள்ளை எப்படி இருக்கும்? அதுவும் அப்படிதான் இருக்கு. அநேக குறைகள், பிழைகள், தவறுகள் எத்தனையோ இருக்கு. இவைகளெல்லாம் சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் சீர்படுத்துகிற விதத்துல நாம எடுக்கிற பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். எபேசியர் 4:15. அன்புடன்
சத்தியத்தை கை கொண்டு என்று வாசி. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அன்புடன் சத்தியத்தை பேசுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை தான் நம்ம நிலைநாட்ட போறோம். ஆனா அதையும் எப்படி தான் செய்யணும்? அன்போடு. அன்போடு. அநேக வேளையில் நம்ம பிள்ளைகளை திருத்துவது, மனைவியை திருத்துவது, கணவனை திருத்துவது, அந்த ஆதங்கத்தை ஆத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில தடவை கொஞ்சம் அவசரப்படுறோம் இல்லையா? கோவப்பட்டுறோம். அதுக்கப்புறமா மன வருத்தம் நம்ம தான் படுவோம். ஆவியானவர் நம்மை நடத்துவாரானா நிச்சயமாக நமக்கு தான் மன கஷ்டம் வந்துடும். இப்படி பேசிட்டேனே, சின்ன விஷயத்தை இப்படி நான் கடுமையாக பேசிட்டேனே, கடுங்கோவமாக இறங்கிட்டேனே, சின்ன பிரச்சனையை இவ்வளோ பெரிய ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பயன்படுத்திட்டேனே அப்படின்னு இருக்கிறது அப்போ நம்மளுக்கு புரியும் இல்லையா? இப்போ கண்ணில் ஒரு சின்ன ஒரு தூசி பட்டுருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வருவோமா? கண்ணுக்குள்ளே இருக்கிற அத்தனை தூசியும் வெளியே வரணும்னு கொண்டு வேக்யூம் கிளீனர் உள்ள சொருகி ஆன் பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லா தூசியையும் இது என்ன பண்ணும்? எடுத்து விடும். அதுக்காக வேக்யூம் கண்ணில் சொருக முடியுமாங்க? கண்ணில் சொருக முடியுமா? ஏங்க, காதில் ஒரு அழுக்கு வந்துருச்சு. காதில் இருக்க அழுக்க கிளீன் பண்ணுறதுக்கு இந்த டாய்லெட் பிரஷை வச்சு உள்ள தள்ளினா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? காது அப்புறமா என்றைக்குமே கேட்காதா மாறிடும் இல்லையா? சின்ன பிரச்சனைக்கு சின்ன விதமாக எளிய விதமாக தீர்க்க வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் வரதான் செய்யும், குறைகள் வரதான் செய்யும். ஆனால் அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, எப்படி செய்யணும்? அன்புடன் சத்தியத்தை பேசணும். அப்படி நம்ம பேசாம கடுமையா பேசும்போது பாருங்க, குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? புரிஞ்சு, நான் சொன்னது போல குடும்ப பிரச்சனையில பெரும்பாலான பிரச்சனைகள் எதனால வருதுன்னு கேட்டா பேச்சுனாலே தாங்க. பேசி பேசியே குடும்பங்கள் இன்றைக்கு பிரிஞ்சு கிடக்கு. நம்முடைய குடும்பங்களை மீட்டு கொள்ள வேண்டுமானால் திருத்த வேண்டிய உத்தரவாதம் நமக்கு இருக்கு, கண்டிக்க வேண்டிய உத்தரவாதம் இருக்கு. அதை கூட அன்புடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டியது அவசியம். சாந்தத்தோடு செய்யணும். இதை பேசுறது ஈஸி தான், ஆனால் செயல்படுத்தும் போது அது எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். ஆனால் ஆவியானுடைய துணையை நம்ம கேட்போமானா அவர் நமக்கு உதவி செய்வார். 4 விதமாக நம்முடைய உரையாடல்கள் இருக்கணும். முதலாவது டைனிங் டேபிள் கான்வர்சேஷன். நம்முடைய வீடுகளில் சாப்பிடும்போது பேசுகிற பழக்கம் இருக்கணும். பேசுகிறதும் முக்கியமான, ரொம்ப மனதை வேதனைப்படுத்துகிறதெல்லாம் பேசக்கூடாது. மகிழ்ச்சியான, இருதயத்தை சமாதானப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை ஒருவரோடு மகிழ்ந்து பேசி நாம் நல்ல உரையாடல்களோடு சாப்பிட வேண்டியது, நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட வேண்டியது அவசியம். மற்ற பிரச்சனைகளுடைய பேச்செல்லாம் ஆகாரத்துக்கு அப்புறமா வைத்துக் கொள்ளலாம் என்று ஆகார மேஜையை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். 2வது என்ன கான்வர்சேஷன்? டெசிஷன் மேக்கிங் கான்வர்சேஷன். நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுக்கிற உரையாடல்கள் வரும்போது அதை நம்ம மறைக்காம மறுக்காம ஒருவரை ஒருவர் பேசுறதுக்கு இடம் கொடுத்து காரியங்களை வெளிப்படையாக வெளியே கொண்டு வந்து தீர்மானங்களை 2 பேருமே சேர்ந்து கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டியது அவசியம். 3வது என்ன கான்வர்சேஷன்? டவுட் கிளியரிங் கான்வர்சேஷன். நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் எழும்பும் போது ஒருவரிடத்திலே ஒருவர் கேள்விகளை கேட்கும் போது கூட அதை சாந்தத்தோடு அன்போடு கேட்க வேண்டியது அவசியம். உச்சகட்ட கோபத்தில் கான்வர்சேஷனை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. 4வது டிசிப்ளின் மேக்கிங் கான்வர்சேஷன்ஸ். ஒருவரோடு ஒருவர் நம்ம ஒழுக்கத்தை அல்லது சீர்படுத்த வேண்டிய காரியங்களை, சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை பேச வரும்போது கூட அன்புடன் சத்தியத்தை பேச நாம் ஆயத்தமாக அப்படி இருப்போமானா கம்யூனிகேஷன் லைன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். கம்யூனிகேஷன் கிளியர் ஆச்சுன்னா குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? சீரடையும். சீரடைந்தால் நம்முடைய குடும்பத்தை நாம் திரும்ப மீட்டெடுக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஒரு ஜெபம் பண்ணுவோம். என் குடும்பத்தின் உறவுகளை நான் மீட்டெடுப்பதற்கு என் வாயின் வார்த்தைகளுக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாயில் ஒரு கடிவாளத்தை போடுங்க. சில பேருக்கு ஆண்டவரே என் வாயை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க இல்லையா? ஏசாயாக்கு அவர் வாய்க்கு ஒரு சூடு போட்டார் ஆண்டவர் இல்லையா? நல்ல பலிபீடத்திலேருந்து ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து வாயை சூடு போட்டார். சூடு போட்ட பிறகு அவன் வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிருச்சு. அசுத்தமானதெல்லாம் பொசுக்கிட்டார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு சூடு என் வாயில் கொஞ்சம் போடுங்க. ரொம்ப அளவே இல்லாமல் என் வாய் என்ன பண்ணுது? ரொம்ப விளையாடுது.
இந்த வாயினால நிறைய பேர் கரைப்பட்டாங்க, நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள் வந்திருக்கு. ஒரு முறை என் வாயின் மேலே என்ன பண்ணுங்க, உங்க அக்கினி தழலை என் மேலே வைங்க. சில பேருக்கு லாக்கு போடணும், வாயில் என்ன பண்ணணும், கடிவாளம் போட வேண்டும். நம்முடைய வாயில வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு தீர்மானத்தோடு நம்ம செயல்படணும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்க, என் குடும்பத்திற்கு நன்மையை கொண்டு வர என் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத என் குடும்பத்தில் துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வருகிற எல்லா விதமான கடுமையான வார்த்தைகளை என்னோட வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து எடுத்து போடும். இன்றைக்கு நாம் கேட்ட ஆகார மேஜைகளிலே நாம் சாப்பிடுகிற பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். இருதயத்தின் துக்கங்களை விளக்குகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். நாம் எடுக்கிற தீர்மானங்களுக்காக ஒருவரோடு ஒருவர் பண்போடு பேச, மனம் திறந்து பேச, ஒன்றையும் மறைக்காமல் பேச ஆண்டவரே எங்களுக்கு தயவாக கிருபை பாராட்டி எங்கள் உரையாடல்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகங்கள் வரும்போது அதை நிவர்த்தி செய்வதற்கு கோபத்தோடு அல்ல, சாந்தத்தோடு ஆண்டவரே பொறுமையோடு எங்கள் வார்த்தைகளை பேசி சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கிருபை தார். ஆண்டவரே, நாங்கள் டிசிப்ளின் பண்ணும்போது, காரியங்களை சீர்படுத்தும் போது அன்புடன் சத்தியத்தை பேச எங்களுக்கு கிருபை தார். நல்ல பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் எழும்பி எங்கள் குடும்பம் கசப்படைந்து விடாதபடி எங்கள் வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும், தயவு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.